தேசம். பிரம்மா, நம்ம யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? ஏன் இந்த ஊர் பக்கம் அழைச்சிட்டு வந்திருக்க? இன்னைக்கு வலசூர் பண்ணையார் வீட்டில் களவாட போகிறோம். அதனால் இருட்டுற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். பிரம்மா, அதோ வண்டி மூட்டையோட வந்துட்டு இருக்கு. வலசூர் பண்ணையார் வண்டி மாதிரியா இருக்கு. அச்சலமா வண்டி இப்போ நம்ம அடித்தா வண்டிக்காரனை பண்ணையார் அடிப்பார். பாவம், அவ என்ன பண்ணுனா? வண்டி எங்கே போயிட போகுது? பண்ணைக்கு தானே போகும். அங்கே வச்சு பார்த்துக்கலாம். யாரு சொல்லி பொறுக்கிறது? யானுங்க? ராக்காயா? ஏய் ராக்காய், இளநீ வச்சிருக்கியா? இருக்குங்க. எடுத்துட்டு வா. இளநீ நல்லா வழுக்கையா தோசை பதமா இருக்கணும். ஆமா, குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்தாங்க. ஐயா காசு. ஐயா காசு குடியா. காசா? எதுக்கு? இப்ப இளநீ குடிச்சிங்களே, அது காசு கொடுத்துட்டு போ சாமி. நீ சொல்லி பொறுக்கிறது யார் இடம் தெரியுமா? எங்க பண்ணையார் வீட்டு இடம். அந்த சொல்லிக்கும் இந்த இளநிக்கு சரியா போச்சு. போ போ. ஐயா 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 காசு கொடுத்துட்டு போயா. ஐயா 2 நாளா பிள்ளைங்க பசியும் பட்டி. ஐயா ஐயா சாமி நீ நல்லா இரு. காசு கொடுத்துட்டு போயா. ஐயா ஐயா காசு குடியா. ஐயா ஐயா காசு குடியா. ஐயா என் காசு கொடுத்துட்டு போயா. ஐயா 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 போவாதே. விடு கையா, விடு கையா, விடு கையா. கை விடு. தொடி வேணுமே, தொடி வேணுமே. இரும்பாடி, நம்ம ராத்திரி வரையிலும் காத்திருக்க தேவையில்லை. கிளம்பு.
வண்டியை நிறுத்துறா. இறங்கடா இறங்கடா. இரும்பாடி, வண்டியை ஊருக்குள்ள ஓட்டிக்கிட்டு போய் ஒரு மூட்டையை தூக்கி அந்த அம்மா வீட்டுல இறக்கிட்டு மீதி எல்லாம் வீட்டுக்கு ஒரு மூட்டையா இருக்கிற. ஐயா ஐயா ஐயா, அரிசி மூட்டை ஐயா. பிரம்ம வண்டியை வழி மறிச்சு எல்லா மூட்டையும் எடுத்துக்கிட்டான்னு உங்க பண்ணையார்கிட்ட போய் சொல்லு. ஐயோ ஐயா, அப்படி சொன்னா பண்ணையார் என்ன கட்டி வச்சு தோலை உரிச்சு விடுவார் ஐயா. உரிக்கட்டும். இளநிக்கும் சுள்ளிக்கும் எப்படி சரியா போச்சோ அதே மாதிரி நீ அந்த அம்மாவை அடிச்சதுக்கும் பண்ணையார் உன் தோலை உரிக்கிறதுக்கும் சரியா போகும். போடா போடா. ஓட்டுங்கடா. சாமி நீ நல்லா இருக்கணும் சாமி. இருக்கட்டும், போமா. என்னடா சம்பந்தம்? இன்னும் என்ன ஆத்தாம உனக்கு? வந்ததுல அந்த உம்புன இருக்க. என்ன ஆத்தா இப்படி கேக்குற? அந்த கிழவியோட சொத்தெல்லாம் பூமிக்கு மேல இல்லைன்னு ஒரு தடவை சொன்னிய ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் தண்ணிக்குள்ளதான் இருக்குங்கிறத நேரடியா சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவ? அந்த நகையெல்லாம் கம்மாக்குள்ளதான் இருக்குங்கிறத நானா ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு ஏகத்துக்கு செலவு பண்ணி அதை ஏலத்துல எடுத்திருக்கேன். அந்த நகையெல்லாம் கம்மாக்குள்ளதான் இருக்குங்கிறத இப்பவாவது வாயை திறந்து சொல்லு ஆத்தா. சம்பந்தம் ஏலம் எடுத்ததுக்கு அப்புறம் தோட்டக்கார மங்கலம் பக்கம் நீ இன்னும் போகவே இல்லல்ல? போலியா ஆத்தா? போடா போ, போய் பாரு. அந்த 4 பானையில ஒரு பானை கிடைச்சிருச்சு. பானையா? பொன் பானையா? எங்க? எப்படி? யாருக்கு கிடைச்சது சொல்லு ஆத்தா. அந்த கம்மால தாண்டா ஓளுதான் எடுத்திருக்கான். என்ன ஆத்தா சொல்ற? அப்ப நகையெல்லாம் கிடைச்சிருச்சா? அவசரப்படாத, ஒரு பானை தான் கிடைச்சிருக்கு, அதுவும் காலியா. காலியாவா? அட போ ஆத்தா, ஏன் வைரம் மட்டுமாவது கிடைச்சிருக்க கூடாதா? அதுக்காகத்தானே கம்மா ஏலத்துல எடுத்தேன். அந்த நகை நட்டெல்லாம் எப்ப கிடைக்கும்னு இப்பவாவது சொல்லு ஆத்தா. கிடைக்கும்டா, இப்பதானே 1 கிடைச்சிருக்கு, 4 கிடைக்கட்டும், அப்புறம் சொல்றேன். அப்படின்னா மீதி 3 பானையும் நகை நட்டோட எனக்கே கிடைக்குமா ஆத்தா? அவசரப்படாதடா, போக போக உனக்கு எல்லாம் தானா தெரிய வரும். அந்த 4 கிடைச்சப்புறம் வந்து என்ன பாரு. இப்ப இடத்த காலி பண்ணு. இந்த அப்படி பிரம்மா, பிரம்மா, சீக்கிரம் வா. என்ன செட்டியாரு? அட சீக்கிரம் கரைக்கு வாப்பா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்ன செட்டியார, இன்னும் இவ்வளவு அவசரமா வந்திருக்கீங்க? ஒரு பொன்பானை கிடைச்சதாமே. நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பணும்னு இருந்தேன், அதுக்குள்ள ஊர்ல பரவேறிச்சா? உங்களுக்கு யாரு சொன்னா? மைக்காரி சொன்னா. யாரு? இந்த முக்காலமும் உணர்ந்தவன்னு சொல்லுவீங்களே அவளா? என்ன பிரம்மா நாஸ்திக மாதிரி பேசுற? அதை விடுங்க, அந்த காளி பானைய வீட்டுலதான் வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? வாங்க. பிரம்மா, என் நம்பிக்கை வீண் போகல.
எப்ப காளி பொன்பானை கிடைச்சதோ அப்ப நகையெல்லாம் இங்கே தான் இருக்கணும். நல்லா தேடினியா? பானை கிடைச்ச வடக்கு மூலம் முழுக்க சலிச்சு பார்த்துட்டேன். வேற எதுவும் இல்லை. பாப்போம். இல்ல, நகையெல்லாம் இந்த கம்மால தான் இருக்கணும். அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. இப்ப நீங்க வரும்போது கூட நானும் அதை தான் தேடி. செட்டியார, பகல்ல ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. தேடுறது ராத்திரி வச்சுக்கலாம். வாங்க வீட்டு போய் பேசிக்கோ. ஏய், உங்க ஊர் நிஜமாவே அழகாதாயா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு உடம்பு? என்ன ராஜேந்திரன், என்ன பேர் இது? அவரை ஊமையன்னு கூப்பிடுற? ஒருத்தருடைய ஊனத்தை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? பேட் மேனர்ஸ். இல்ல ரீனா, அவன் அனாதை. எனக்கு நினைவு தெரிஞ்சனால அவனுக்கு பேரே கிடையாது. பேர் இல்லைன்னா என்ன, நான் வைக்கிறேன். இன்னையில இருந்து உங்க பேர் அசோகன். என்ன சாம்ராட் அசோகனா? ரைட்டர் அசோகமித்ரன் தெரியுமா? இவரை பார்த்ததும் அவர் ஞாபகம் வந்தது. என்ன, அவருக்கு மீசை கிடையாது, அவ்வளவுதான். என்னங்க, இன்னைக்கு பௌர்ணமி. உங்க தம்பிக்கு அப்படியா ராஜேந்திரன்?
என்ன அங்கிள் இந்த நேரம்? வேண்டாம் தாயே, எங்க போறாங்கன்னு கேட்டுடாத. அவங்க 2 பேரும் இப்ப வாயை திறந்து பேசக்கூடாது. அவங்க போகட்டும், விட்டுட்டு தாயே. இந்த ராத்திரில எங்க ஆண்டி போறாங்க? கருப்பு கோயிலுக்குமா? ஏ ராஜேந்திரன், கருப்பு கோயிலுக்கு இந்த நேரத்துல போக கூடாதுன்னு உங்க வீட்டுல சொல்லுவாங்கல்ல? அது ஆமா, ஆனா இன்னைக்கு பௌர்ணமி, அங்க போய் தான் ஆகணும். ஏய், நானும் போகணும். கூட்டு போறியா? ஐயோ, இந்த ராத்திரி இல்லையா? அப்ப நீ வரலையா? சரி, நான் போய்க்கிறேன். ரீனா, ரீனா. வரியா? சரி. என்ன ராஜேந்திரன்? இது கருப்புசாமி எங்க சித்தப்பா கொடுத்த தண்டனை. தண்டனையா? ஆமா ரீனா, பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவரை இப்படி சாட்டையால் அடிப்பாங்க. மை குட்னஸ், என்ன காட்டு மிராண்டித்தனம். ராசு, அதோ பார், அங்க மேல போலாமா? மேல போனோம்னு வச்சுக்க, அங்க ஒரு பெரிய அருவி இருக்கு, நிறைய தண்ணி இருக்கு. நல்லா கெட்டியா புடிச்சுக்க, சுத்திக்கிட்டு போகணும். ஆமா, நீ குளிக்கிறியாங்க? பாத்து, வழுக்கு போகுது. ஓடுற தண்ணிடா, உள்ள போகாத. போது வா. நல்லா குளிச்சியா? அந்த தண்ணி எங்க இருந்து வருது? தண்ணியா மலை மேல இருந்து வருது. மலை மேல இருந்து எப்படி வருது? அதோ அப்படி வரும், தெரியுதா? வா, உன்னை கூட்டிக்கிட்டு போய் அதை காட்டுறேன். என்ன? என்ன ராசு, எப்படி இருக்கு? இந்த தண்ணி எல்லாம் எங்க இருந்து வருது? அதான் சொன்னனே, மலை மேல இருந்து வருது. மலை மேல தண்ணி எப்படி வரும்? மேகத்துல இருந்து வரும். மேகத்துக்கு எப்படி தண்ணி போச்சு? அதோ பாரு, அங்க பாரு, அப்படி போச்சு, தெரியுதா?
ராசு, உனக்கு நான் இந்த தண்ணி விழுகிறதையெல்லாம் வரைஞ்சு காட்டட்டுமா? நான் கூட வருவேனே. அப்படியா? இந்தா புடி. இங்க ஒரு கறி கறி துண்டு மர. மறைஞ்சிட்டியா? ஐயோ, என்ன தண்ணியெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு. பின்ன எப்படி வரையுது? நான் வரைஞ்சு காட்டுமா? கொண்டா கறியும் கொண்டா. ராசு, நல்லா இருக்கா? எப்படி இருக்கு ராசு? எப்பவுமே கருப்பா இருக்கிற இடத்த வரைஞ்சோம்னா வெள்ளை தன்னால தெரிய வரும். ஏய் ராசு, வா டீ சாப்பிடலாம். இப்படி டீ என்ன கருப்பா இருக்கு? இது காடு இல்லையா? இங்க பால் கிடைக்காது, அதனாலதான் டீ கருப்பா இருக்கு. நம்ம வீட்டுல டீ வெள்ளையா இருக்கும். அப்படியா? ஆத்தா வந்த அப்புறம் உனக்கு டீ போட கத்து கொடுக்க சொல்றேன். ஆத்தா எப்போ வரும்? ஆள் அனுப்பிச்சிருக்க, இந்நேரம் வந்துகிட்டே இருக்கும். குடி. என்னடா போனகாரி என்னாச்சு? அந்த கிளவி ஆன முடிய வேற புள்ள பெத்துக்க சொல்லிடுச்சு. அதான் நான் ஒரு காரியம் செஞ்சிருக்கேன். என்ன காரியம்? வா காட்டுறேன். டேய், இந்த பொண்ணு எதுக்குடா தூக்கிட்டு வந்த? அந்த ஆன முடியாவன்னா இன்னொரு பிள்ளைய பெத்துக்க முடியும், ஆனா அந்த கிளவியால இன்னொரு பொண்ணை பெத்துக்க முடியாது இல்ல, அதான். பயப்படாத பயப்படாத, நீ இங்க இருக்கிறவரில் உன் மேல ஒரு துரும்பு கூட படாது. எங்களுக்கு தேவை உங்க ஆத்தா கிட்ட இருக்கிற எங்களோட பணமும் நகையும் தான். கள்ளங்கட்டியே கள்ளத்தனம் பண்ணுற உங்க ஆத்தா இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். ஏய் ராசு, கட்ட அவுத்துறான். ஏய், அந்த பொண்ணுக்கு டீ கொடு. பார், இங்கிருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்சறாது.
ராஜேந்திரன், இது கருப்புசாமி எங்க சித்தப்பா கொடுத்த தண்டனை. தண்டனையா? ஆமா ரீனா, பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவரை இப்படி சாட்டையால் அடிப்பாங்க. மை குட்னஸ், என்ன காட்டு மிராண்டித்தனம். அங்கிள், இப்ப ஏன் அவர் அடிச்சீங்க? அவர் உங்க தம்பி, அதுவும் ஒரு கை இல்லாதவர். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க மௌனமா போனா என்ன அர்த்தம்? தலை இருக்க வால் ஆடக்கூடாதுன்னு அர்த்தம். கருப்பு கோயில நின்று நாக்கு இருக்குன்னு பேச ஆரம்பிச்சா அவன் அருவா இருக்குன்னு எடுத்து சுழட்ட ஆரம்பிச்சு. எந்த உலகத்துல இருக்கீங்க? உங்க மூட நம்பிக்கைக்கு ஒரு எல்லையே இல்லையா? 4 எழுத்து படிச்சுட்டாலே இப்படித்தான் தாய் பேசணும். முன்ன இப்படி பேசினவங்களும் கேட்டவங்களும் தான் இன்னைக்கு இப்படி கைகட்டி நிக்கிறாங்க. உனக்கு இந்த நிலைமை வர வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ போ தாய், போ. நீங்க எல்லாம் பயங்கரமான ஸ்டேட்டஸ், இதயமே இல்லாத காட்டு வராண்டீங்க. வலினா என்ன தெரியுமா உங்களுக்கு? ராஜேந்திரன், விடு விடு ராஜேந்திரன், விடு. This is sheer madness. அரக்கத்தனம். அந்த பூசாரிக்கு மத்தவங்களை குடும்பப்படுத்தி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். இதுக்கு உங்க குடும்பமும் உடந்த. எது அரக்கத்தனம்? ஒருத்தனை முள்ளு செடியால போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தனக்கு பிறந்த குழந்தை பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய முள்ளு செடியில போட்டு கொன்னவன் அவன். ஒருத்தன் குடிக்க தண்ணி கூட இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தானே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தன்கிட்ட கடன் வாங்கினவன் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு அவன் பையனை தூக்கிட்டு வந்து 3 நாள் சோறு தண்ணி கொடுக்காம பட்டினி போட்டவன் அவன். ஆணி செருப்பு போட்டு ஒருத்தன் நடந்துட்டு இருந்தானே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தன்னோட விருப்பத்துக்கு இணங்கலன்னு ஒரு பொண்ணு தூங்கும் போது அவன் 2 பாதத்திலையும் சூடு வச்சான். கையில எரியற கற்பூரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தி சூலத்தை சுத்தி சுத்தி வந்தாளே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தெரியாது. இல்ல முக்காடு போட்டு மூலையில ஒருத்தன் அழுதுகிட்டு இருந்தானே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தெரியாது. எது அரக்கத்தனம்? இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு சட்டம் இருக்கு. This is brutality. தண்டனைக்கு ஒரு அளவு இல்லையா? கருப்புக்கு அதெல்லாம் தெரியாது. தண்டனை முக்கியம், அளவு சமம். என்ன ராஜேந்திரன், கருப்புக்கு வக்காலத்து வாங்குறியா? இல்ல, என் மனசுக்கு சரின்னு பட்டதை சொன்னேன். எங்க ஊருக்கு இது தேவை. அப்படின்னா இந்த தண்டனை எல்லாம் சரிங்கறியா? உங்க அப்பா உங்க சித்தப்பா அடிச்சது சரிங்கறியா? நடந்தது என்னன்னு தெரியாம பேசாத ரீனா. அப்படி என்னதான் நடந்தது? எங்க சித்தப்பா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கேவலமானவர். நிறைய பொண்ணுங்களை கெடுத்திருக்காரு. அதுக்கு அவருக்கு கிடைச்ச தண்டனை தான் கருப்பு அவர் கையை வெட்டினது. அதுக்கும் மேல பௌர்ணமிக்கு பௌர்ணமி சவுக்கடி, அதுவும் உங்க அப்பா கையால. அது அவருக்கு தண்டனை இல்ல, எங்க அப்பாவுக்கு. தம்பியை திருத்த வேண்டிய வயசுல தட்டி கேட்காம விட்டாருல்ல, அதுக்கு அவருக்கு கிடைச்ச தண்டனை. ஓஹோ, இந்த தண்டனை எல்லாம் யார் கொடுக்கறது? அந்த பூசாரியா? இல்ல, நீயே பாத்திருக்கிய, அந்த கருப்பு தான் குதிரை மேல நேர்ல வந்து. ஹலோ ராஜேந்திரன், குதிரை மேல நான் பார்த்தது கருப்புன்னு யார் சொன்னது? நீங்க தானே சொல்றீங்க. நீ, உன் அம்மா, உன் அப்பா, உன் தங்க, உன் ஊர்க்காரங்க. நான் சொல்லலையே. எங்க அது உண்மையிலேயே கருப்பா இருந்தா இப்ப வர சொல்ல பாக்கலாம்.
இரு ராஜேந்திரன், குதிரை சத்தம் கேக்குது. கருப்பு வருதான்னு பாத்துருவோம். ரீனா வா போயிடலாம். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா. பிரம்மா, பிரம்மா, வாங்க செட்டியாரே, உள்ள வாங்க. பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்க. கை வைக்காதீங்க, ஒட்டு. என்ன பிரம்மா, வீட்டுக்கு புதுசா கலர்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு? எல்லாம் உங்க தயவு தான். என்னோட வைரம் மட்டும் கிடைக்கட்டும், உனக்கு ஒரு மச்சி வீடே கட்டித்தரேன். அதெல்லாம் எதுக்குங்க செட்டியாரே, இருக்கிறதே போதும். புறப்படலாமா? புறப்படலாம். வாங்க வாங்க, சாப்பிட்றீங்களா? இல்லம்மா, ஆச்சு. புலம செட்டியாரே, நான் வரேம்மா. சிவகாமி, நான் செட்டியாரோட கம்மாக்கர் வரலும் போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எதுக்கு? நண்டு பிடிக்கத்தான். பௌர்ணமி இல்லையா, நண்டு நல்லா கொளுத்துருக்கும். அதுக்குன்னு இந்த நேரத்துலயா? 2 லட்சம் ரூபா போட்டு ஏலத்தில் எடுத்த செட்டியாரா ஆசைப்படுறாரு. இப்போ போய் நேரங்காலம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த பெயிண்ட் டப்பை எடுத்து உள்ள வை. பிரம்மா, ஏ பிரம்மா, என்ன பிரம்மா, ஏதாவது கிடைச்சதா? வர வர கம்மாவில் ஏதோ அவசியம். வேண்டாம் பிரம்மா, அது அந்த கிழவியோட ஆவிதான். இப்ப வேண்டாம், போயிடலாம். பகல்லே வந்து தேடிக்கலாம். இல்ல செட்டியார, அது எங்க போச்சுன்னு பார்த்துட்டு வரேன். வேண்டாம் பிரம்மா, வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம்.
எவ்வளவு நாள் இப்படி அழுதுகிட்டே உட்காந்துருப்ப? போ அங்க மரம் இருக்கு போய் கிளி. ஏய் மனசாமி, ராசு, ஏ ராசு, இங்க வா கண்ணு. என்னத்த? அத்தா கை. யார் மணி? நான் பிரம்ம ஓ கூட்டம். பேச்சு மவளா நீ? உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். ஆமா பிரம்ம எங்க? அந்த அந்த மலைக்கு பின்னாடி. வா வந்து இடத்த காட்டு. இல்ல, எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. வீட்டுல தானே? வா பத்திரமா கொண்டு விட்டுறேன். விடுங்க. ஷூ விடுங்க. நீ போ. வாயா கான்ஸ்டபிள், என்ன இவ்வளவு தூரம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உன்னை பார்க்க வந்திருக்காரு. எதுக்கு? விருந்து சாப்பிடவா? ஏ இருமாடி, ஒரு மாநாடுறா. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஐயாவோட ஜமாச்சிருவோம். என்ன பிரம்மா விளையாடுறியா? ஐயா ஒன்று உன் கூட உட்காந்து சாப்பிட வரல. நானும் ஒன்று நிஜமா விருந்து போடுறேன்னு சொல்ல. ஆமா, எப்பவும் படைய பட்டாளத்தோட வருவாரு, இன்னைக்கு என்ன ஒத்தையா ஒன்னே இழுத்துக்கிட்டு வந்திருக்காரு? பட்டாளம்லாம் எதுக்கு? எல்லாம் விஷயமா தான். ஐயா உன் கூட தனியா பேசணுமா? கொஞ்சம் வா. ஏய், உங்க ஐயாவை எது பேசுறதுனால இங்க பேச சொல்லு. என் கூட்டத்துல ஒளிவு மறைவே கிடையாது. பிரம்மா, கவர்மெண்ட் உன் தலைக்கு அவார்டு வச்சிருக்கு. நான் பட்டாளத்தோட வந்து பிடிச்சேன்னு வச்சுக்க, எனக்கு அவார்டும் கிடைக்கும், கொஞ்சம் பணமும் கிடைக்கும். ஆனா அது எனக்கு ஒரு வாரத்துக்கு கூட பத்தாது. நேரடியா விஷயத்துக்கு வா. யோ சொல்லுயா. சொல்றேன். பிரம்மா, ஐயா என்ன சொல்றாருன்னா, நீ எங்க வேணாலும் திருடிக்க, எவ்வளவு வேணாலும் திருடிக்க, எந்த கேஸ் வந்தாலும் ஐயா கண்டுக்கவே மாட்டாராம். ஆனா நீ திருடத்துல 1/3 ஐயாவுக்கு கொடுத்துடணுமா? என்ன சொல்ற? பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு. ராசு, நல்லா இருக்குல்ல? ஆமா, இவங்களை எதுக்கு பிடிச்சிக்கிட்டு வந்த? தப்பிச்சு போனவங்கள அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? இவனை நீயே வச்சுக்க, இவளை நம்ம 2 பேருமே பங்கு போட்டுக்கலாம். ஏய், இவனுங்களை பிடிச்சி கட்டுக்கடா. முதல்ல அவன் சட்டையை கழட்டுக்கடா. நான் காக்கி சட்டையை மதிக்கிறவன் தான். ஆனா அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம கிட்டயே பேரம் பேச வந்தவனை மன்னிக்க முடியாது.
டேய் அவனை கட்டாதீங்கடா. இவனுக்கு விழற அடிதான் அவனுக்கு பாடம். இதோ வந்துட்டேங்க. என்னங்க கதவை இந்த தட்டு தட்டுறீங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. கண்ணு சிவப்பா இருக்கு, தலையில ஈரமா இருக்கு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. கம்மா மூங்கு போட்டீங்களா? ஊர் பூரா தேர்ந்தீங்க, அந்த நகை எங்கேயுமே கிடைக்கல. கம்மா ஒன்று தான் பாக்கி இருந்தது. இப்போ அதையும் விடலையா நீங்க? எனக்கு அந்த காளி பொன்பான இந்த வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கே நினச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு நடக்கும்னு. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. கம்மாவில் மீன் பிடிக்கிறத மட்டும் நிறுத்திக்குங்க. மீன் பிடிக்கிறதுக்கு தான் 2 லட்சம் ரூபா போட்டு செட்டியார் ஏலத்தில் எடுத்திருக்காரா? பின்ன வேற எதுக்கு? உங்க ஆத்தாவோட நகைங்க கம்மாவுக்குள்ள இருக்குன்னு செட்டியார் நம்புறாரு. அது நிஜங்கிற மாதிரி தானே உங்க ஆத்தாவோட ஆவியும் கலைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாம் புள்ள, நானும் செட்டியாரும் இன்னைக்கு கம்மா கரையில உங்க ஆத்தா ஆவியை பார்த்தோம். ஐயோ, என்னங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆனா கரையில அந்த ஆவி நடமாடுறத வச்சு பார்த்தா நிச்சயமா நகைகள்லாம் கம்மாவுக்குள்ளதான் இருக்குது. அதை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். என்னங்க நான் சொல்றது கேளுங்க, நமக்கு எதுவுமே வேண்டாங்க. எங்க ஆத்தா சொத்து நமக்கு எது? சும்மா இருப்பல. நாளைக்கு நான் செட்டியார் பார்க்க போகணும். நீ பேசாம படுத்து தூங்கு, மீதியெல்லாம் காலையில் பேசிக்கோ. வரேன். எஸ் டாக்டர் நந்தாங்கிறது மிஸ்டர் மிஸ்ராங்கிறவரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரா? ஆமாம், எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரா? தெரியாதுங்க. எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. படத்தெல்லாம் கூட ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டியிருக்காரு. என்ன இது, ஒரே பெட்ரோல் வாசனை. எனிவே தேங்க்யூ டாக்டர். மிஸ்டர் நான் ஃபோனில் பேசிக்கிறேன். சார் அது முடியாது சார். ஏன்? இன்னைக்கு காலையில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிட்டார் சார். அந்த ஸ்பாட்டில் கிடந்து தான் இது. இதை கொடுத்து போல தான் வந்தேன் நான். வரேன் சார். என்னங்க நம்பருக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்னு செஞ்சீங்களா? இன்னும் இல்லை. காலையில் குளிச்சதோட சரி, வீட்டில் போட்ட தண்ணி இல்லை. ஹாஸ்பிட்டல் போகிறப்போ நான் பிளம்பரை நேராக பார்த்து சொல்லிட்டு போகிறேன். இன்னைக்கு சஷ்டி ஆச்சே, கோயிலுக்கு கூட்டு போவீங்கன்னு நினச்சேன். என்னங்க உங்களை தான். என்ன சொன்னேன்? கோயிலுக்கு கூட்டு போறீங்களான்னு கேட்குறேன். இல்லைம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரி இருக்கு. நான் ஏற்கனவே லேட்டு. சட்டையாவது மாற்றிக்கோங்க, கசங்கி இருக்கு பாருங்க.
ஐயோ, என்ன பத்மா? உங்க ஸ்கெட்ச் இருந்த நோட் புக்கு. சரிதான், உசுரோட இருந்தப்பதான் உங்க ஆத்தா ஊரே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தா. காசு தோப்பு பங்களாவில் ஆவியா அலைஞ்சிக்கிட்டு இருந்தவ இப்ப வெளியிலே அலைய ஆரம்பிச்சிட்டாளா? தேவசம் திங்கன்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா இப்படி அலைய மாட்டா. அதான் கருப்பு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சுல்ல. அதெல்லாம் பண்ணா எங்க ஆத்தா ஆவி அடங்கிடுமா காத்தாயாத்தா? அடங்கிடுந்தா. ஆனா அதை பண்ண நீ யாரு? உங்க அண்ணனுங்கள்லாம் பண்ணணும். வேணும்னா ஒன்று செய்யலாம். என்ன ஆத்தா? உங்க ஆத்தாளை நினைச்சு அவ சமாதிக்கு மாலையை போட்டு அவளுக்கு பிடிச்சமான பலகாரமெல்லாம் செஞ்சு வச்சு சூடத்தை ஏத்தி, ஆத்தா எங்களை ஒன்றும் பண்ணிடாதன்னு மனசார வேண்டிக்கோ. இதுக்கு பேர் தான் ஆவி முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க. உன் ஆத்தா செத்த நாள் அன்னைக்கு அவ பேரை சொல்லி 4 ஏழை வாழைகளுக்கு சோத்த போடு. அவ ஆவி அடங்காட்டிலும் கூட உன்னையும் உன் புருஷனும் ஒன்றும் செய்யாம இருக்கும்ல. பார்த்து தாயி, ஆவி முடிச்சு சுத்தவத்தவமா பக்குவமா போடணும். சமாதியை கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துரு. பங்களாக்குள்ள ஒண்டி போகாத தாயி, அவளை நல்லது இல்லை. ஆத்தா, என் புருஷன் உனக்கு வேண்டாதவரா இருக்கலாம், ஆனா அவர் எனக்கு வேணும். அவரை ஒன்றும் செஞ்சிடாத. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்துல உன் ஆத்மாவுக்கு நான் சாந்தி செய்ய வந்திருக்கேன். இதை ஏத்துக்கிட்டு என் புருஷனை விட்டுரு. அவரை ஒன்றும் செஞ்சிடாத.
அச்சம் தவறாம ஓடு மாத்துது, வெள்ளை அடிக்குது. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிக்காத கருப்பு நிலம் ஒண்ணுதான். டேய், போய் நான் 34 36 36 பாத்து படி. 4 10 40. அப்புறம் அதான் சொல்லி கொடுத்தாங்க டீச்சர். இந்த ஊர்லயே உனக்கு தண்ணி காட்ட ஒருத்தி இருக்கானா? அது போயிட்டா கூட ஆவியா வந்து அந்த பணங்காசு மேலாம் உட்கார்ந்து ஒரு குண்டு மணியை கூட எவன் உன் சின்ன மகனை விட்டு வீண் பழி போட்டு என் கல்யாணத்தையே நிறுத்தணும்னு கணக்கு கண்டியே. இப்ப என்னன்னு தெரியும்ல? என்ன பார்க்க வந்த மாப்பிள என்ன தவிர வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ண போற? எங்க போய் முட்டிப்ப? ஆனா ஒண்ணே ஒண்ணு, என் சாமி கருப்பு உங்களை எல்லாம் சும்மா விடாது. இந்த பாம்பெல்லாம் வந்து சேராதோ. மடப்பையில எனக்கு இருக்கிற சொத்துக்கு என் பொண்ணை வெளிநாட்டுக்கு உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சோ தெரியுமா? ஆத்தா எப்படி மறைச்சு போச்சுங்களா? அப்படியா? மதச்சு போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். என் குடும்பத்து பொண்ணுங்க 108 பொங்கல் வச்சதுக்கு சக்தி இருக்கா? ஏமாண்டா ரம்மணியே கல்யாணம் பண்ணிக்க நீதான் கண்டிக்கணும். என்னை ஏமாத்துற இந்த குடும்பம், இந்த வீடு நாசமா மண்மேடா போகணும். மண்மேடா போகணும். நான் காக்கி சட்டையை மதிக்கிறவன் தான். ஆனால் அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நம்மக்கிட்டேயே பேரம் பேச வந்தவனை மன்னிக்க முடியாது. டேய், அவனை கட்டாதீங்கடா. இவனுக்கு விழற அடிதான் அவனுக்கு பாடம். பெரும்பாடி, இவன் இவ்வளவு தூரம் நம்மளை தேடி வந்திருக்கான்னா இவன் படையும் பக்கத்துல தான் இருக்கணும். உடனே இடத்த காலி பண்ணுவோம். புறப்படு. டேய், இவனை அவுத்து கூட்டிட்டு போ. எப்பல நீங்களும் அவனுங்களோட சேர்ந்து வீட்டுக்கு புறப்படுங்க. இது எனக்கு உங்க ஆத்தாவுக்கு மட்டுமே நடக்கிற சண்டையா இருக்கட்டும். இதுல நீங்களும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம். புறப்படுங்க. பத்திரமா போய் சேருங்க. என்ன பேரம் பேசின இவனுங்க கூட போறதை விட என்ன கண்ணியமா நடத்தின உங்க கூட இருக்கிறது தான் பாதுகாப்பா நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க.
ராசு வா போலாம். விரும்பாடி பொழுது சாய போகுது, இன்னைக்கு ரா பொழுது இங்கேயே கழிப்போம். கட்டு கொடுங்க. காணி நிலம் வேண்டும் பரசத்து, காணி நிலம் வேணும், காணி நிலம் வேண்டும் பரசத்து, காணி நிலம் வேணும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினராய், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேணும், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேணும். அந்த கேணி அருகினிலே தென்னை மரத்திட்டும் இளநீரும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரத்திட்டும் இளநீரும். காணி நிலம் வேண்டும் பரசத்து, காணி நிலம் வேணும், காணி நிலம் வேண்டும் பரசத்து, காணி நிலம் வேணும். 10 12 தென்னை மரம் பக்கத்துல வேணும், 10 12 தென்னை மரம் பக்கத்துல வேணும். நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும், நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு காட்டும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் விழ வேணும், அங்கு கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் விழ வேணும். என்றும் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும், எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். காணி நிலம் வேண்டும் பரசத்து, காணி நிலம் வேணும், காணி நிலம் வேண்டும் பரசத்து, காணி நிலம் வேணும். இருபாடி கடவுளை கூப்பிடு. துய நிறத்தினராய், அங்கு தூணில் அழகியதாய் கண்மாடங்கள் துய நிறத்தினராய். அண்ணே, இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்களேன். விஷக்கடி மாதிரி இருக்கு. ஈரக வண்டு கடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிரம்மா, சூரணம் இருக்கு, ஆட்டுப்பால் வேணுமே. ஆட்டுப்பால் இந்த நேரத்தில் எங்கிருந்து கிடைக்கும்? அண்ணே, நான் கொண்டு வர்றேன், நீங்க ஆக வேண்டியது பாருங்க. பிரம்மா, பிரம்மா, அத்தை 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 இந்தாம்மா, இதை குடிச்சிட்டு படு, விடிய காலம் எல்லாம் சரியா போயிடும். பிரம்மா, இந்த நேரத்துல இந்த ஆட்டுப்பால் உனக்கு எங்க கிடைச்சது? காட்டுல ஒரு ஆடு பிடிச்சிட்டேன். அப்போ இந்த பாவாடை தாவணி தனியா தொழில் பார்த்தேன். உள்ள வண்டு ஏதாவது இருந்தா கடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்தா, இதை மாத்திக்க. பிரம்மா, இந்த புள்ள பக்குவமா பாலும் சோறும் சாப்பிட்டு வளர்ந்த புள்ள. இவங்க ஆத்தா செஞ்ச தப்புக்காக நாம இவளை நம்ம கூட்டத்தோட வச்சு வருத்துறது அவ்வளவு நல்லா இல்ல. பாட்டு கலந்திடவே பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேணும், பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டு
களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் கூட வேணும். எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். சிவகாமி, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? சிவகாமி, எங்க போனா வீட்டை திறந்து போட்டு? ஆத்தா, சிவகாமி, சிவகாமி. நானும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அத்தா. அட இப்பதானே அவளை பார்த்தேன். ஒருவேளை ஆவி முடிச்சு போட போயிருக்காளே என்னமோ. ஆவி முடிச்சா? அட ஆமையா, கம்மாக்காரில கலையோட ஆவிய பாத்தியாம்ல. காசு தோப்பு பங்களால போய் சூட தேத்து கும்பிட்டு வான்னு சொன்னேன். சிவகாமி, 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 சிவகாமி. சிவகாமி, சிவகாமி, தேடாதே. சிவகாமி, சிவகாமி. அந்த பொன்பானையை தேடாதடா, தேடாத. ஏய், யார் அது? சிவகாமி, சிவகாமி. சிவகாமி, 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 சிவகாமி. ஐயோ, சிவகாமி, தாத்தா, என்னையா? ஐயா,
சிவகாமி ஐயா போய் வைத்தியரை கூட்டு வாங்க போங்க. ஐயா சிவகாமி அத்தா என்னையா நிக்கிறீங்க? போங்க வைத்தியரை கூட்டு வாங்க. இல்ல ராவுத்தூர் இப்பதான் மதுரைக்கு பஸ் ஏறினதை பார்த்தாத்தா. ஐயோ இப்ப என்ன பண்றது? பட்டணத்திலிருந்து டாக்டர் பண்ணு வந்திருக்குல்ல, அவங்கள கூட்டு வாங்க. போங்க சீக்கிரம் போங்க. அத்தா ஒரே ரத்தமா வடியுது. ஐயோ சிவகாமி அம்மாடி அம்மாடி கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. அத்தா அத்தா வாங்க உள்ள வாங்க. வெளியில இருக்கீங்களே, உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும், இந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். இவளையா? எதுக்கு? சிவகாமிக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு. ஐயோ அதான் வைத்தியர் வேற ஊர்ல இல்ல. அடி எப்படி பட்டுச்சு? தெரியல. காசு தோப்பு வீட்டுல சிவகாமி மயங்கி கிடந்துச்சு, தூக்கி கொண்டாந்து வீட்டுல போட்டிருக்கேன். வாங்க போலாம். அவ எதுக்கு காசு தோப்பு வீட்டுக்கு போனா? நல்லா இருக்கு, வந்திருந்தாரே அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அவ காரணம் இல்லாம அந்த பக்கம் போக மாட்டாளே. இங்க இருந்தே காரணத்தை தெரிஞ்சுக்க முடியாதுங்க. ஒரு நடம் என்னன்னு தான் போய் பார்த்துட்டு வாங்களேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கண்ணை முடிச்சு பாக்கலையே தாயி. ரத்தம் கொஞ்சம் அதிகமா போயிருக்கு. அதுவும் இல்லாம இதையும் பார்த்து பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீ நல்லா இருக்கணும் தாயி. என்ன கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டானா? இந்த காசு தோப்பு பங்களாவுக்கு தனியா போய் இந்த மாதிரி வந்திருக்காள பாவி மவ. இவங்க எதுக்கு அங்க போனாங்க? அந்த கிழவியோட ஆவி கம்மாக்கரை வரைக்கும் வந்துருச்சுல்ல, அதுக்கு சாந்தி பண்ணா இவ. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ரொம்ப நன்றிமா. நீங்க எதுக்கும் டவுனுக்கு போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க. தலையில அடிபட்டிருக்கிறதால சொல்றேன். போயா வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு. மாமா வழியில உன்னை வீட்டுல விட்டு போயிடுறேன். பரவாயில்ல அங்கிள், அவங்கள பாத்துக்கங்க, நானே போய்க்கிறேன். அம்மா ரீனா, ஸ்கேன் ஏதோ சொன்னியே, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 1000-2000 ஆகும் அங்கிள். நான் வேணா பணம் ஏதாவது? இல்ல, என்கிட்டயே இருக்கு. உனக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமாமா? எனக்கா? இல்ல, வைத்தியம் பாத்தியே, அதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அங்கிள். வக்கீலுக்கும் வைத்தியனுக்கும் பாக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? 1000 rupees ஆச்சே என் ஃபீஸ். இது போதும் அங்கிள் எனக்கு.
ஆ வா. வீடு வந்துருச்சு, பார்த்து போங்க. ராசே, நல்லா படிக்கணும். என்ன? இனிமேல் நீ வரமாட்டியா? கண்டிப்பா வருவேன். உங்க பாட்டி கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு. சிவகாமி, எங்க அம்மா போயிட்டீங்க, இந்த ஆத்தாரத்தை விட்டுட்டு. சரிப்பா, என் பிள்ளைய நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டப்பா. சிவகாமி, அந்த திருட்டு பையன் உங்களை ஒண்ணும் பண்ணில்லையே. சிவகாமி, உங்களை யாரையும் கொண்டு விட்டது? எங்க திருட்டு பசங்க? என்ன பண்ண சிரிக்கிற? இல்ல, உன் வீரத்தை நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அவன் வீரத்தை என்னடி குறவு? துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உடனே புறப்பட்டான். நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த திருட்டு பசங்க வீரத்தை பத்தி எனக்கு தெரியாது. 4 நாளைக்கு நம்ம கிட்ட பூச்சாண்டி காமிச்சிட்டு கொண்டாந்து விட்டுருவானுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? எங்கடி அந்த திருட்டு பைய? ஆஹா, ஆத்தானா இப்படி இல்லைன்னா இருக்கணும். அண்ணே, நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு நீயே காணாம போனா கூட உனக்கு இந்த பதில் தான். தப்பி தவிர நமக்குலாம் உயிர் போச்சுன்னா கூட அதுக்கும் பதில் எப்படி சொல்லணும்னு ஆத்தாக்கு நல்லாவே தெரியும். விதி முடிஞ்சு போச்சுன்னு கையை தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் தன் நகை நட்டு பணம் இதுதான் தேவை, வேற எதுவும் தேவையில்லை. ஏண்டி மொட்டை சிரிக்கி, என்னடி ஒரே அடியா புலம்புற? 4 நாள் காட்டுக்கு போனோம்னா ஞானம் பிறந்துருச்சாக்கும். ஆமா, ஞானம் பிறந்துருச்சுன்னு தான் வச்சுக்கேன். காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் யாரு எப்படி என்ன எல்லாம் தெளிவா தெரிஞ்சது. சிவகாமி, என்னது வந்தது வராதமா வாய்க்கு வந்து எப்படி பேசிக்கிட்டு? அத்தா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இல்ல, வாய மூடுறா. நேற்று பிறந்த மொட்டை சிரிக்கி என்ன இவ்வளவு பேச்சு பேசுறா? அவளை அடக்காம என்ன வந்து அதிகாரம் பண்றேன்? மானம் கட்டவனே. சிவகாமி, கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன நடந்தது அதை சொல்லுமா. அதான் சொன்னனே, ஞானம் பிறந்துருச்சுன்னு. சிவகாமி, கோச்சிக்காதம்மா. உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சோம் தெரியுமா? ஆத்தா எப்படி பதச்சு போச்சு தெரியுமா? அப்படியா? பதச்சு போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த திருட்டு பயல்களுக்கே வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் நாங்க ஏமாந்தா பிரம்மனையே கட்டிக்குவேன்னு சொல்லுவோம் போல் இருக்க. ஏன் கட்டிட்டாதான் என்னவா? என்னடி கட்டாயா, இனிமே அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அம்மா ரீனா, ஸ்கேன் ஏதோ சொன்னியே, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 1000-2000 ஆகும் அங்கிள். நான் வேணா பணம் ஏதாவது? இல்ல, என்கிட்டயே இருக்கு. உனக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமாம்மா? எனக்கா? இல்ல, வைத்தியம் பாத்தியே, அதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அங்கிள். வக்கீலுக்கும் வைத்தியனுக்கும் பாக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? 1000 rupees ஆச்சே என் ஃபீஸ். இது போதும் அங்கிள் எனக்கு.
மீனா, என்ன அங்கிள்? சிவகாமிக்கு இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்ல, இப்போ ஓகே. என்னம்மா 2 வார்த்தையில பதில் சொல்லிட்டு போற? என்னாச்சு? விவரமா சொல்லுமா. ஒன்றும் இல்லை அங்கிள், தலையில கொஞ்சம் பலமான காயம். ஐயோ, என்ன தாயி சொல்ற? பலமான காயமா? இப்ப எப்படி தாயி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஆண்டி, கட்டு போட்டு வந்திருக்கேன். என்கிட்ட மருந்தெல்லாம் ஸ்டாக் இல்லையா, டவுனு கூட்டு போக சொன்னேன், போயிருக்காங்க. சிவகாமி ஏதாவது சொல்லி விட்டுச்சா? இல்ல, ஒன்னும் சொல்ற நிலைமையில அவங்க இல்ல, மயக்கமா இருந்தாங்க. எப்படி அடிபட்டுதான் தாயி? காசத்தோ பங்களால எதையோ பார்த்து பயந்துருக்கணும், ஓடி வரும்போது கீழே விழுந்து அடிபட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். காசு தோப்பு விட்டு இவ எதுக்கு போகணும்? எல்லாம் அந்த திருட்டு பையன் வேலையா தான் இருக்கும். பொன் பானையை தேட அனுப்பி வச்சிருப்பான். அவர் ஒன்றும் சொல்லாதீங்க. முதல் முறையே வீடேறி வந்தவரை வாசலே நிக்க வச்சு அனுப்பிட்டோம். எவ்வளவு செல்லமா வளர்ந்த பொண்ணு தெரியுமா? திருடனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறான். தங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அடிபட்டதுன்னு கேட்ட உடனே போய் பாத்துருக்க வேண்டாமா? உங்க குடும்பத்துல புரியாத புதிர்கள்ல இதுவும் ஒண்ணு. நீங்களா எதுவும் சொல்ல மாட்டீங்க, மிஞ்சி போனா ஒரே வரியில கருப்பு தான் சொல்லுச்சுன்னு சொல்லிடுவீங்க. அப்படி என்னதான் உங்களுக்கும் அந்த பிரம்மனுக்கும்? யாரை தேடுற? ஒன்னதான். எதுக்கு? டவுனுக்கு போனோம், டிராக்டர்ல கூட்டு போறியா? மடைய திறந்து விடணும். அப்பா அப்ப வரமாட்டியா? இல்ல, கூட்டு போறேன். ஒரு நிமிஷம் இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் ராஜேந்திரன் உம்முன்னு வர? ஒன்றும் இல்லை. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அத்தையை பத்தி ஏன் யாருமே ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன ராஜேந்திரன் இப்படி சொல்ற? அந்த பிரம்மன் யாரு? உங்க அத்தை ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? ஏன் இப்படி ஒரு சாதாரண நிலைமையில இருக்காங்க? ஒரே ஊர்ல இருந்தோ எதுக்கு அவங்களெல்லாம் வந்து பாக்குறது இல்ல? இப்படி எத்தனையோ கேள்விங்க இருக்கு. நீ என்னடானா ரொம்ப சாதாரணமா சொல்லத்துக்கு என்ன இருக்குன்னு கேக்குற? பிரம்ம ஒரு திருடன். கொஞ்சம் மரியாதை கொடுப்பா, உன் மாமா இல்ல. சரி, திருடன். அப்புறம் கோச்சுக்காத ராஜேந்திரன், மேல சொல்லு. கருப்பு எங்க அத்தைய அவருக்கு கட்டி வச்சிடுச்சு. கருப்பு கட்டி வச்சிடுச்சா? என்ன உங்க அத்தைக்கும் தண்டனையா? இல்ல, சொல்ல போனா எங்க அத்தை தான் பிரம்மனை, அதான் மாமாவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அட அப்படியா? வெரி குட். கருப்பு காதல் கல்யாணம் கூட செஞ்சு வைக்குமா? பரவாயில்லையே. என்ன உங்க அத்தையும் மாமாவும் கருப்புடைய பக்தர்களோ? அப்போ உங்க கருப்பு சாமி தனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் காதலிக்கிறதுக்கு பெர்மிஷன் தருவார் போல இருக்கு. ஏ ராஜேந்திரன், நீ யாரையா காதலிச்சிருக்கியா? இது வரைக்கும் இல்ல. அப்போ இனிமேல் காதலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றியா ராஜேந்திரன்?
நீ ஏறி நான் எப்போ என்ன ராஜேந்திரன் ராஜேந்திரன் முழு பேர் சொல்லியே கூப்பிடுற? பேர் எப்படி கூப்பிடுறது? ராசுன்னா கூப்பிடலாம். ராசு. ஐயோ ரீனா, என்னாச்சு? அடி ஒன்றும் படலையே? நான் உன்னை ஒரு தடவை ராசன் கூப்பிட்டதுக்கே என்னை இப்படி தள்ளி விட்டுட்ட. 3 தடவை கூப்பிட்டு இருந்தேன்னா என்ன எல்லாம் பண்ணிருப்பேன். பார்த்து மெதுவா. ஐயோ தொடக்காத, நான் தண்ணி கொண்டு வந்துடுறேன், கழுவிக்கலாம். ஏய் ராஜேந்திரன், இங்க ஒரு கிணறு இருக்கு. அவசரப்படாத லட்சுமி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நான் இப்பதானே வேலையிலே சேர்ந்திருக்கேன். நான் அவசரப்படுறது நம்ம கல்யாணத்துக்காக இல்லைங்க. எங்க நம்ம விஷயம் வெளியில தெரிஞ்சிடுமோ தான் எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு பூசாரி வேற நம்மளை பார்த்துட்டாரு. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். இது பார், அந்த கருப்பு சாமியே வந்து ஏண்டா லவ்வா பண்ற லவ்னு கேட்டாலும் நான் அசர மாட்டேன். இது லவ் பண்ற வயசு தான் கருப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லுவீங்க. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சா போறோம். உன் குடும்பத்தை நான் கல்யாணம் பண்ணி போறேன். வெல் செட். அக்கா நீங்க எங்க? டவுனுக்கு போயிட்டு இருந்தேன், வழியில இப்படி. அதான். யார் கூட வந்தீங்க? உங்க அண்ணன் ராஜேந்திரனோட தான். ஏய், எதுக்காக இப்படி பயப்படுற? ராஜேந்திரன் தண்ணி கொண்டு வரதுக்காக போயிருக்கான். அப்படியே அவன் வந்தாலே இப்ப என்ன? அக்கா விளையாடாதீங்க அக்கா. அன்னைக்கு என்னமோ இவரை நம்பி கருப்பையை கைவிட்டுருவேன்னு, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கே இப்படி பயப்படுற? சண்முகம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவளுடைய அத்தைக்கே காதல் கல்யாணம் தானா, கருப்பே பண்ணி வச்சிருக்கு. மிஸ்டர் சண்முகம், நீங்க டெல்லியில எல்லாம் இருக்கிறதா சொன்னாங்க. இல்லைங்க, நான் மதுரையில் இருக்கேன். இவளுக்காக எங்க அப்பா கூட தெரியாது, சொல்லிட்டாதீங்க. ராஜேந்திரன், நான் இங்க இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கேன். யாரோட? அதுவா? சொல்லிட்டு வா. ஊத்து ராஜேந்திரன். யார் அவன்? யாரு? அதான் ஓடி போனானே அவன். ஓ அவனா? எனக்கு தெரிஞ்சவன் தான். தெரிஞ்சவன்னா? தெரிஞ்சவன்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கே. ஏன் ஓடிட்டாரு? காதலிச்சா இந்த மாதிரிலாம் தான் ஓட வேண்டியிருக்கும். நீயும் காதலிக்கிறியா? யாரு? நான் இல்ல அவன்தான் என்ன துரத்தி துரத்தி காதலிக்கிறான். அப்படியா? இரு இந்நேரம் அவன் எங்கேயோ போயிருப்பான். ஏன் ராஜேந்திரன், காதல்லாம் பிடிக்காதா உனக்கு? இல்ல பிடிக்கும், ஆனா இந்த மாதிரி துரத்தி துரத்தி எல்லாம் அதுவும் விரும்பாதவங்கள மற்றபடி பிடிக்கும். துரத்தி துரத்தி காதலிக்கலன்னா எப்படி ராஜேந்திரன் காதல் வரும்?
இல்ல இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்தெல்லாம் ஊர் விட்டு ஊர் வந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படின்னா காதலிக்கிறவங்க எல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்கள தான் இருக்கணும்னு சொல்றியா? இல்ல தேவையில்ல. உன் தங்கச்சி காதலிக்கணும்னா அவனும் இதே ஊரை சேர்ந்தவனா தான் இருக்கணுமா? பதநீர் சாப்பிடலாமா? ஆமா பதநீர் இருக்கா? இருக்குங்க ஐயா. ரீனா, ஏய் நல்லா இருக்கியா? எங்க ஊர் பதனிக்கு ஃபேமஸ். நீ குடிக்கல? இல்ல நீ குடி. குடிச்சிட்டு குடியா? இல்ல பரவாயில்ல. என்ன எச்சல் பண்ணிட்டேனேன்னு தயங்குறியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ராஜேந்திரன், சொம்பு உள்ள விழுந்துருச்சு. அதுக்கு என்ன தாயே? ஐயா இறங்கி சொம்ப எடுத்து கொடுத்துருங்க. காளா ஏனுங்க இங்க வா. பதனி சம்பு கிணத்துக்குள்ள வந்துச்சு, ஒரு முங்கு போட்டு எடா. ஆகட்டுங்க. ஏ ராஜேந்திரன், உனக்கு நீச்சல் தெரியாதா? இல்ல தெரியும், ஆனா உன்னோட டவுனுக்கு போனோம். சட்டை சொம்பா பானைங்களா? இது மட்டும் தாங்க இருந்துச்சு. ராஜேந்திரன், இது